Hello my dear students, இந்த வீடியோவில் சமைச்சி கிரேட் 10 மேக்ஸ் ஏப்ரல் 2026 தட் இந்த இயர் போர்டு எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் இது. கொஸ்டின் நம்பர் 30 பார்ட் 3 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக எஃப் சர்க்கிள் ஜி சர்க்கிள் ஹெச் வந்து இந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக 5 மார்க் இல்லைன்னா 2 மார்க்கில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வரும், கிளிக் ஆகும். ஸோ நல்லா புரிஞ்சு பண்ணுங்கள். நிறைய சம்ஸ் இதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ கொஸ்டின் நம்பர் 30, இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x + 1, ஹெச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? எஃப் ஆஃப் ஜி, தட் இஸ் எஃப் சர்க்கிள் ஜி bracket சர்க்கிள் ஹெச் ஈக்குவல் டு எஃப் சர்க்கிள் ஜி சர்க்கிள் ஹெச். ஃபஸ்ட்டு எப்போவுமே ஒரு கொஸ்டின் கேட்டானா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவுக்கு கிவன் டேட்டை கண்டிப்பாக எழுதணும். என்ன வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க, என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? டு ப்ரூவ் தட் எஃப் சர்க்கிள் ஜி சர்க்கிள் ஹெச் ஈக்குவல் டு எஃப் சர்க்கிள் ஜி சர்க்கிள் ஹெச். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்ன்னு பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எல்ஹெச்எஸ் பண்ணோம். எல்ஹெச்எஸ் என்ன பண்ணோம்? எஃப் சர்க்கிள் ஜி சர்க்கிள் ஹெச். ஓகேவா? இதை நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு பேரன்சிஸில் இருக்கிறது கண்டுபிடிக்கணும். எஃப் சர்க்கிள் ஜினான ஃபார்ம் எப்படி எழுதணும்? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதணும். அப்போது ஃபஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் உள்ள என்ன இன்டர்னல் என்ன இருக்குது? ஜி ஆஃப் எக்ஸ் இருக்குது. ஸோ அதை அந்த டேர்மை ஜி ஆஃப் எக்ஸ் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஜி ஆஃப் எக்ஸோட இது என்னது? 3x + 1. இந்த இடத்துல தான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வரும். எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த 3x + 1 இருக்குல்ல, அதை நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்னா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது? எக்ஸ் மைனஸ் 1. அந்த எக்ஸ் இருக்குல்ல, அந்த எக்ஸில் தான் இந்த ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். 3x + 1 இருக்குல்ல, அதை நம்ம அந்த இடத்த எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணி 3x + 1 போடணும். அதுக்கப்புறம் இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் -1 இருக்குல்ல, அதை அப்படியே எடுத்து எழுதணும். எக்ஸ் இருக்க டேர்ம் மட்டும் நம்ம ஷிஃப்ட் பண்ணணும். 3x இருக்குது, +1 இருக்குது, -1 இருக்குது. +1 -1 கேன்சல் ஆயிரும், 0 ஆயிரும். ஸோ 3x மட்டும் இருக்கும். ஸோ எஃப் சர்க்கிள் ஜி சர்க்கிள் ஹெச்சோட ஃபார்முலா வந்து என்னது? எஃப் சர்க்கிள் ஜி. அதை ஃபஸ்ட்டு அந்த எஃப் ஆஃப் ஜிக்கு நம்ம ஃபார்முலா எப்படி எழுதுவோம்? அதே மாதிரி தான். எஃப்க்கு பதில் எஃப் ஆஃப் ஜி இருக்குது, அது எஃப் ஆஃப் ஜி அப்படியே போட்டுக்கோங்க. இன்டூ ஹெச் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் ஜியில் எக்ஸ்க்கு என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே எஃப் ஆஃப் ஜிக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3x இருக்குல்ல, அந்த எக்ஸ் இருக்க இடத்த ரீப்ளேஸ் பண்ணி எக்ஸ் ஸ்கொயர் எழுதணும். அந்த ஜி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எழுதணும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போ எல்ஹெச்எஸ் வந்து என்னது? 3x². இப்போ ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும். எஃப் சர்க்கிள் ஜி சர்க்கிள் ஹெச். ஓகேவா? ஃபஸ்ட்டு அப்போ ஜி சர்க்கிள் ஹெச் பேரன்சிஸில் இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ராக்கெட் இருக்குது. அப்போ ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கிறேன். இந்த சைடில் எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ், ஹெச் ஆஃப் எக்ஸ் எழுதியாச்சா? ஃபஸ்ட்டு ஜி வச்சுட்டு ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து என்னது? எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயரை சப்ஸ்டியூட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது? 3x + 1 இருக்குல்ல, அந்த எக்ஸ் இருக்கிறதுல தான் இந்த உள்ளே இருக்க எக்ஸ் ஸ்கொயரை சப்ஸ்டியூட் பண்ணணும். மற்றபடி ஜி ஆஃப் எக்ஸோட டேர்ம் தான் அந்த எக்ஸ் இருக்கிறதுல இந்த உள்ளே இருக்க பார்த்தீங்களா பேரன்சிஸ்குள்ளே கிராஃப்குள்ளே இருக்க எக்ஸ் ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 3 × எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணி இந்த எக்ஸ் ஸ்கொயர் + 1 எழுதணும். ஓகேவா? கரெக்டாக ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து எழுதுங்க, மிஸ்டேக் வரையிடும். நெக்ஸ்ட் எஃப் சர்க்கிள் ஜி சர்க்கிள் ஹெச் ஈக்குவல் டு எஃப் சர்க்கிள் ஜி சர்க்கிள் ஹெச் இன்ட்டு எக்ஸ். ஓகேவா? ஜி சர்க்கிள் ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அப்புறம் எஃப் வச்சுட்டு ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ்க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3x² + 1. அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். நெக்ஸ்ட் எஃபோட இது என்னது? எக்ஸ் -1 இல்லையா? அந்த எக்ஸ் இருக்க இடத்துல தான் இங்கே உள்ள அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸ் இருக்க இடத்துல மட்டும். ஓகேவா? 3x² + 1 இருக்குது. அதுக்கப்புறம் அந்த எஃப் ஆஃப் எக்ஸில் அந்த -1 போடணும். ஸோ எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணி தான் இந்த உள்ள இருக்க பரந்தேஸ் எழுதிட்டு மீதி இருக்க ரிமைனிங் எழுதணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? 3x² + 1 -1 இருக்குது. -1 + 1 get cancel, 3x². ஸோ LHS = RHS. Therefore F circle G சர்க்கிள் ஹெச் ஈக்குவல் டு எஃப் சர்க்கிள் ஜி சர்க்கிள் ஹெச். இதை ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டோம். 3x² கரெக்டாக வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.